ஹாய் கைஸ், நான் இப்போ டின் நம்பர் எடுக்க போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா டின் நம்பர்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. நானும் கணக்கில்லாம அப்படியே இருந்தேன், தேவைப்படாது அப்படின்னு சொல்லி. ஆனா, இனிமே அது கட்டாயமா தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதால இப்ப நான் டின் நம்பர் எடுக்க போறேன். அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கும் சொல்லி தரேன். கொஞ்சம் பாருங்க. டின்னு சொல்றது டெக்ஸ்ட் பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இது உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தால வழங்கப்படும். இலங்கையில யார் யாருக்கு டின் நம்பர் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, 18 வயதுக்கு மேற்பட்டவங்களா நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு 18 வயது பூர்த்தி ஆகிட்டு அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு டின் நம்பர் தேவை. நீங்க வியாபாரியா இருக்கலாம், வேலை செய்றவங்களா இருக்கலாம், ஏன் மாணவர்களா கூட இருக்கலாம். உங்களுக்கு டின் நம்பர் தேவை. டின் நம்பர் எதுக்காக தேவைப்படும் அப்படின்னு பார்ப்போம். பேங்க்ல போயிட்டு ஒரு அக்கவுண்ட் ஒண்ணு தொறக்க போறீங்க அப்படின்னா டின் நம்பர் தேவைப்படும். வாகனத்த பதிவு செய்ய போறீங்க அல்லது புதுப்பிக்க போறீங்க அப்படின்னு சொன்னா டின் நம்பர் தேவைப்படும். வியாபாரம் ஒண்ணு பதிவு செய்ய போறீங்கன்னா டின் நம்பர் தேவைப்படும். கிரெடிட் கார்டு ஒண்ணு எடுக்க போறீங்க அப்படின்னா டின் நம்பர் தேவைப்படும். பங்குகள மாத்த போறீங்க அப்படின்னு சொன்னா டின் நம்பர் தேவைப்படும். டின் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா, பெருசா எதுவுமே இல்ல. உங்களோட என்ஐசி, ஒரு ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் ஒண்ணு, அடுத்தது உங்களோட முகவரி விவரங்கள் இது எல்லாமே தெரிஞ்சிருந்தா போதும். உங்களுக்கு டின் எடுத்துடலாம். இப்ப நான் அத எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்லி தரப் போறேன். டின் நம்பர வந்து நாங்க ஆன்லைன்லயே எடுத்துக்கொள்ள இயலும். இப்ப அதுக்காக நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திட வெப்சைட்குள்ள போகப் போறோம். இன்லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ற வெப்சைட்குள்ள போகப் போறோம். அது போறது வந்து பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல. கூகுள்ல போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சர்ச் பண்ணுங்க. இப்ப நான் எப்படி சர்ச் பண்ண போறேன்னு சொன்னா, அ இன்லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ட ஷார்ட்டா ஐஆர்டின்னு சொல்றது. அப்ப ஐஆர்டி ஸ்பேஸ் விட்டுட்டு ஜிஓவி ஸ்பேஸ் விட்டு எல்கே இல்லாட்டி எல்கேன்னு போடாமலோ டின் என்று அடிக்க போறேன். டிஐஎன் அடிச்சு சர்ச் பண்ண போறேன். சர்ச் பண்ணா இப்படி ஒண்ணு வரும். அதுக்கு பிறகு அத நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண பிறகு அதுல எனக்கு செலக்ட் பண்ற ஆப்ஷன் ஒண்ணு தரும். அந்த செலக்ட் பண்ற ஆப்ஷன்ல இண்டிவிஜுவல் லோக்கல் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ண போறேன். இப்ப நம்ம தனி ஒரு ஆளுக்கு நம்மளுக்கு தான் எடுக்க போறோம். அப்ப வந்து நான் இண்டிவிஜுவல் லோக்கல் அப்படிங்கிறத செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ண பிறகு அது வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒண்ணு தரப்போகுது. ஒரு அப்ளிகேஷன் ஒண்ணு தரும். இப்படி அந்த அப்ளிகேஷன் இருக்கும். இந்த அப்ளிகேஷன்ல நமக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னு சொன்னா, என்ஐசி நம்பர் தெரியணும். அப்ப என்ஐசி நம்பர குடுக்க போறோம். எங்கட ஃபுல் நேம் குடுக்க போறோம். அடுத்தது எங்கட இனிஷியலோட நேம் குடுக்க போறோம். அட்ரஸ் குடுக்க போறோம். அதுக்கு பிறகு ஃபோன் நம்பர் குடுக்க போறோம். இமெயில் அட்ரஸ் ஒண்ணு குடுக்க போறோம். அதே மாரி எங்கட போஸ்டல் கோட் வந்து குடுக்க போறோம். அப்படி எல்லாத்தையும் குடுத்துட்டு, கீழ வந்து டாக்குமெண்ட் அட்டாச் பண்ற ஒரு ஏரியா ஒண்ணு இருக்கும். அதுல வந்து எங்கட என்ஐசிய வந்து அட்டாச் பண்ணி விட போறோம். எல்லாத்தையும் செஞ்சுட்டு நெக்ஸ்ட் குடுத்தோம்னு சொன்னா, நெக்ஸ்ட் ஆகணும். அப்படி நெக்ஸ்ட் ஆக இல்லன்னா, நீங்க ஃபில் பண்ண வேண்டிய மேல கட்டாயமா ஃபில் பண்ண வேண்டிய ஏதோ ஒண்ணு நீங்க ஃபில் பண்ணாம விட்டுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அதுல அர்த்தம். நீங்க நெக்ஸ்ட் பண்ண பிறகு அது நெக்ஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா, அதுக்கு பிறகு நீங்க சப்மிட் பண்றது மட்டும் தான். சப்மிட் பண்ணா உங்களோட மெயிலுக்கு என்ன செய்யும்னு சொன்னா, டின் நம்பர் வந்துரும். இப்ப நான் கொஞ்சம் ஸ்லோவா சொல்றேன். இதுல இண்டிவிஜுவல் லோக்கல செலக்ட் பண்ணுவீங்க. அதுக்கு பிறகு ஒரு ஃபார்ம் மாதிரி ஒண்ணு வரும். அதுல முதலாவதா உங்களோட என்ஐசி நம்பர குடுப்பீங்க. அடுத்ததா உங்களோட ஃபுல் நேம டைப் பண்ணுங்க. இதுல 3 மொழிகள்லயும் இடைவெளி இருக்கும். அதுல உங்களுக்கு விருப்பமான ஒரு மொழியில நீங்க இத ஃபில் பண்ணிக்கொள்ள இயலும். அடுத்து நேம் வித் இனிஷியல். இனிஷியலோட உங்களோட நேம குடுக்க போறீங்க. இனிஷியலோட ஸ்பேஸ் விட்டு உங்களோட நேம குடுத்தீங்கன்னா ஓகே. இப்ப நாங்க பிறந்த திகதி ஆட் பண்ணலாம். அதுல நீங்க பிறந்த ஆண்டு, மாதம், திகதி இந்த 3யும் செலக்ட் பண்ணீங்கன்னா ஆட் ஆயிரும். அடுத்தது பிறந்த நாட்ட செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது பிரிஃபர்ட் லாங்குவேஜ செலக்ட் பண்ணிட்டு, அப்படியே பிரிஃபர்ட் மோட் ஆஃப் கம்யூனிகேஷனும் இருக்கும். அதையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து சோர்ஸ் ஆஃப் இன்கம்ம டிக் பண்ணுங்க. அடுத்தது ப்ரொஃபஷன் என்னங்கிறதும் அதுல இருக்கு. அடுத்து உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ரீஜனல் ஆஃபீஸ போடுங்க. அடுத்து உங்க பெர்மனன்ட் அட்ரஸ் செட் பண்ணிட்டு, உங்களோட பகுதிக்கான போஸ்டல் கோடையும் போடுங்க. அடுத்து உங்க மாகாணம், மாவட்டம், பிரதேச செயலாளர் பிரிவு, கிராம சேவகர் பிரிவு இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட வதிவிட முகவரியை ஆட் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுங்க. மொபைல், ஹோம், இமெயில் அட்ரஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு, அப்படியே கீழ வந்தீங்கன்னா பேங்க் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கும். அதுல நீங்க கணக்கு வச்சிருக்கிற பேங்கோட நேமையும், அதோட அக்கவுண்ட் நம்பரையும் போடுங்க.
அடுத்தது ஃபேமிலி இன்ஃபர்மேஷனு கீழ சிவில் ஸ்டேட்டஸில நீங்க சிங்கிளா மேரிடான்னு கேட்டிக்கும். நீங்க மேரிடுன்னு டிக் பண்ணீங்கன்னா, கீழ ஸ்பௌஸ் இன்ஃபர்மேஷன், சில்ட்ரன் இன்ஃபர்மேஷனும் கேட்டிக்கும். அதையும் ஹிட் பண்ணுங்க. அடுத்தது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இருக்கிற ஏரியால சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் டைப் நீக்கும். அதுக்கு நேரா இருக்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா, அதுல சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல நேஷனல் ஐடென்டி கார்ட செலக்ட் பண்ணீங்கன்னா ஓகே. அதுக்கு நேரா செலக்ட் ஃபைல்ன்னு இருக்கிறத கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களோட ஃபோன்ல இருந்து உங்களோட என்ஐசி ஆட் பண்ணிடலாம். அடுத்தது பர்ப்பஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுல நீங்க டெக்ஸ்ட் பர்ப்பஸ்ன்னு குடுத்தா ஓகே. நெக்ஸ்ட் குடுத்த பிறகு உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் சரியான்னு பார்த்துட்டு, டிக்ளரேஷன்ற ஒரு ஏரியா ஆயிக்கும். அதையும் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா, வித்தின் 5 டேஸ்க்குள்ளுக்கு உங்களுக்கு மெயில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, லைக் பண்ணி விடுங்க. இன்னும் 4, 5 பேருக்கு இது பயன்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, ஷேர் பண்ணி விட்டு போங்க. மறக்காம அஸ்கர் ஆர்ஜி என்று சொல்ற இந்த பேஜ ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க.